அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா. நரகத்தைச் சேர்ந்த நரகவாதிகளான இரண்டு சமூகம், அவர்களை நான் இன்று காணவில்லை. அப்படி என்றால் அவர்கள் தோன்றுவார்கள். அதிலே ஒரு சாரார் பெண்கள், நிசா, பெண்கள் என்றார்கள். அவர்களின் அடையாளங்கள் என்ன? காசியாத், உடுப்பு உடுத்திருப்பார்கள். ஆரியாத், ஆனால் நிர்வாகிகளை போன்றிருப்பார்கள். பெண்களுக்கு தைக்கக்கூடிய ஆடை, அவள் பாதையில் சென்றால் அவளுடைய அங்கங்க அடையாளங்களை வெளிக்காட்டாத விரிவான ஆடைகளாக இருக்க வேண்டும். மெல்லிய ஆடை அணிந்தால் அங்கம் தெரிகிறதா? அது மட்டும் ஹராம் அல்ல என்று பெண்கள் இறுக்கமான ஹபாயா அணிகிறார்கள். அவர்களின் நடக்கின்ற போது அவர்களின் பிற்பகுதி ஆண்களை ஈர்க்கின்றது. அவர்கள் முன்னே நோக்கி போகிற போது அவர்களின் நெஞ்சு பகுதி ஆணை ஈர்க்கிறது. ஏன்? அவர்களின் ஆடை அவ்வளவு இறுக்கம். அவர்களின் கைகளை பார்த்தால் கருத்த பிளாஸ்டிக்கை போட்டா போல் ஒட்டி வைத்ததை போன்றிருக்கிறது. இந்த மாதிரி ஹபாயாக்கள், இந்த ஹபாயாக்கள் ஹபாயா அல்ல. ஹபாயா என்பது எங்களுடைய மானத்தை இஸ்லாமிய முறைப்படி மறைப்பதற்காக, பாதையில் போகின்ற மாணவர்களை என்னை பார் என்னை பார் என்று அழைப்பதற்கல்ல ஹபாயா. உன்னை பார்க்கிற போது ஒரு பெண் வருகிறாள், ஒரு முஸ்லிமான பெண் வருகிறாள், ஆகா நாம் பார்க்க கூடாது என்று பார்வையை தாழ்த்த வைக்கக்கூடிய ஹபாயா தான் ஹபாயா. ஹபாயா கடை என்ற பெயரிலே, நவீனங்கள் என்ற பெயரிலே, ஃபேஷன் என்ற பெயரிலே இன்று ஹபாயாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று ஆரியாத்துகளை உருவாக்குறதாக இருக்கிறது, நிர்வாணிகளை. அன்புக்குரிய சகோதரி, நீங்கள் ஹபாயா அணிந்தாலும் சரி, சல்வார் அணிந்தாலும் சரி, சாரி உடுத்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் உங்களின் அங்கங்களில் ஒரு சிறுபாதி கூட தெரியக்கூடாது. ஆரம்ப காலத்தில் முஸ்லிம் பெண்கள் பெரும்பாலும், ஆரம்ப காலம் அல்ல, இன்றும் தான் அரைவாசிக்கு மேல் அப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த பெண்கள் சாரி உடுப்பார்கள், அதே போன்று எங்கடாக்கள் உடுத்தார்கள். அவர்களுடைய இடைப்பகுதி, வயிற்று பகுதி, அதை காட்டி உடுப்பது தெளிவான ஹராம். அந்த கலாச்சாரத்தில் தான் நாங்கள் வளர்ந்தோம். ஒரு பெண் மிக வெட்கப்படக்கூடிய அந்த வயிற்று பகுதியை வெளியில் காட்டுகிற கலாச்சாரம் ஒரு முஸ்லிம் பெண். இதைத்தான் ரசூலுல்லாஹ் உருவாக்கி விட்டு சென்றார்களா? கால் பாதங்கள் கூட தெரியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஆண்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற ஒரு கேள்வியின் விளக்கத்தோடு சொல்கிறேன். ஆண்கள் உயர்த்தி உடுக்க வேண்டும் கரண்டிக்காலுக்கு மேல், பெண்கள் என்ன செய்ய என்று கேட்டார்கள். நீங்கள் ஒரு சான் விடுங்கள் என்றார்கள். ஏன்? ஆணினுடைய ஆடை கண்டைக்காலின் அரவாசி. அப்ப கண்டைக்காலின் அரவாசி தான் சுன்னத். விரும்பினால் கரண்டைக்கால் மேல் வரை உடுக்கலாம். அதற்குத்தான் கேட்டார்கள், பெண்கள் என்ன செய்வது? ஒரு சான் கீழே விடுங்கள். அப்படியா யா ரசூலல்லாஹ்? ஒரு சான் உடுத்தாலும் சில நேரங்களில் எங்களுடைய பாதம் தெரியுமே. எங்கே இருந்த பெண்களை ரசூலுல்லாஹ் எங்கே உருவாக்கி இருந்தார்கள்? எங்களுடைய பாதங்கள் தெரியும். அப்படியா? ஒரு முழம் விடுங்கள், அதை விட கூட்ட தேவையில்லை. நடக்கின்ற போது பாதம் தெரிந்து விடுமாம். அதனால் அதை பார்த்து ஆண்கள் ஆசைப்பட்டுடலாம். என்ன மார்க்கம்? எங்களுடைய மார்க்கம். வலா யضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن. எவ்வளவு அழகாக சொல்கிறான். பெண்கள் காலிலே கொலுசு அணிந்திருந்தால் கரணை என்று சொல்வார்கள். அவர்கள் நடக்கிற போது அந்த நடையிலே, சிலருடைய நடையிலேயே கொலுசின் சத்தம் கேட்டுவிடும். அதனால் படைத்த ரப்புக்கு இந்த ஆணின் நரம்பு தெரியும் அல்லவா? அந்த பெண்களுக்கு சொன்னான், நீங்கள் பாதையில் நடக்கின்ற போது நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்களே, எங்கே? ஆடைக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறீர்களே, அந்த அழகு கொலுசின் சத்தம் வெளியில் கேட்டுவிடக் கூடாதல்லவா? அதனால் நடக்கின்ற போது தட்டி தட்டி நடக்காதீர்கள், கால்களை தட்டி தட்டி நடக்காதீர்கள் என்றால், ஒரு பெண் கொலுசு அணிந்து நடப்பதற்கும் அதே கொலுசை கடையில் நாங்கள் 1000 பார்க்கலாம், கிழக்கி பார்க்கலாம். ஆனால் பெண்ணின் காலில் பட்டுவிட்டால் அவளுடைய நடையில் கூட ஆணினுடைய உணர்வு மாறும் என்பதை படைத்தவன் அறிந்திருந்ததால் மறையுங்கள் என்றான். ஆனால் இன்று பெண்கள் நகைகளை அணிந்து
எங்களோட வீட்டிலே 100 பவுன் நகை இருக்கிறது, சாரியை உடுத்து அப்படியே மேலே போட்டு அதை காட்டி, ஐயோ என்ன கொடுமை நடக்கிறது, இவர்கள் முஸ்லிம்களா எங்கே? அதனால் இன்று கொள்ளைகள் அரங்கேறுகிறது. ஆஹா, இந்த வீட்டுக்காரரை விட்ட இரவைக்கு போனால் அல்லது இன்ன திகதியில் போனால் ஒரு 20 பவுன் கிடைக்கும், எடுக்கானா இல்லையா? நாங்களாக அள்ளிக்கொள்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்து வாசனையையும் பெறாத அந்த பெண்கள் என்றார்கள், லம் யஜிதுன ரீஹஹா, சுவர்க்கத்தில் நுழையவும் மாட்டார்கள். தங்கள் ஆடையாக்கிக் கொள்ளாமல் தன் ஔரத்தை காட்டக்கூடிய ஆடையை அணியக்கூடிய அந்த பெண்கள் சுவர்க்கத்து வாசனையும் கிடைக்காது என்றார்கள். இன்னும் ஒன்றை சொன்னார்கள், அது இப்போது ரொம்ப அதிகம், மாயிலாத், ஆண்களை கண்டால் அப்படியே சாஞ்சி போவார்கள். அப்படி என்றால் என்ன? ஆண்களை கொஞ்சம் கதைத்தால் அப்படியே வழிக்கு வந்துடுவார்கள். அந்த அளவிற்கு அவருடைய நடைமுறை. இது ஹராம். ஒரு கூடாத வார்த்தை பேசுகிறார், கோல கதைக்கிறார், உங்களோட வீட்டில் உங்களோட ஹஸ்பண்ட் இருக்கிறாரா என்று கேட்கிறார். இது பாரதூரம், நீங்க எத்தனை பிள்ளைகள், எப்ப இருப்பேன் என்று என்னென்னமோ கேட்கிறார். என்றால் தெரியாத நம்பர், இவர் யாரு நம்மளோட பேசுறதுக்கு கண்டு ராங் நம்பர் என்று வைக்க வேண்டிய பெண். வலா தஹ்லான பில் கவுல், ஆண்களோடு கதைக்கிற போது உனது குரல் மென்மையாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், மென்மையான முறையிலே பேசாதீர், நளினம் எடுத்து பேசாதீர். உன்னை பார்த்து அவன் மயங்கி விடலாம். மரல், உள்ளத்தில் நோய் உள்ளவன் ஆசைப்பட்டிடலாம் என்று அல்லாஹ் சொன்னான். இது ஒரு புறம். எங்களுடைய பெண்கள் எந்த பேட்டர்னில் அனுப்பப்படுகிறார்கள்? சும்மா நான் கேட்கிறேன். ஒருவர் அவருடைய மனைவி வீட்டில் தனியாக இருக்கிறார். ஒரு சகோதரர் அந்த பெண்ணோடு வந்து வாசலிலே தனியாக பேசிக்கொள், உள்ளூட்டுக்குள்ள போகல, மண்டபத்துக்கு போகல, வாசல தனியாக பேசுறார். ஒரு அரை மணி நேரம் பேசுறார். தெரியாத நபர் புருஷன் பார்க்கிறான், வருகிறார், கைத்துக் கொண்டிருக்கிறார். என்னம்மா, யாரு? இல்ல ஆரோவாம். என்ன பேசின? அதை சொல்லித்தான் ஆகணும் என்று விடாப்பிடியா இருப்பானா இல்லையா? என்ன தொடர்பு என்று கேட்பானா இல்லையா? ரோசமுள்ள புருஷன் கேட்பான். அதே பெண்களை நாங்கள் எத்தனையோ ஆடவர்கள் உள்ள இடங்களிலே தொழிலுக்கென்று அனுப்புகிறோம். அங்கே எத்தனை மணித்தியாலங்கள், ஒவ்வொரு தொழில் ஸ்டேஷனும் 8 மணித்தியாலம் கதைப்பார்களே, எத்தனை நேரம் கதைப்பார்கள், நாம் ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரம் நமக்கு ரோஷம் வருவதில்லையா? அங்கே ஆண்கள் உள்ள இடங்கள் கதைப்பார்களே, ஆண்களை பற்றி நமக்கு தெரிந்தானே, ஒவ்வொரு ஆணுக்கும் தன்னை போலதானே மற்றவன் இருப்பார்கள் தெரியும். ஒரு பெண்ணோடு தனிமையில் கலைக்கிற போது உணர்வுகளில் என்னென்ன மாற்றம் வரும் என்பது தெரியும் தானே. அதிலே ரோஷம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவன வாசனை கிடைக்காத, சொர்க்கத்தில் நுழையாத அந்த பெண்ணை பற்றி கூறுகிற போது அடுத்து சொன்னார்கள், முமீலாத்துன், ஆடவர்களை சாய்ப்பார்கள் என்றார்கள். சாய்ப்பார்கள். அவர்கள் உடுக்கிற உடுப்பிலே, அவருடைய கதையிலே, அவர்களுடைய நடையிலே, அவர்கள் அணிகின்ற ஆபரணங்களிலே, அவர்கள் அடிக்கின்ற சென்றிலே, எல்லாத்திலேயும் வெளியாகும். ஒரு பெண் பாதையில் போகின்ற போது என்னை பார்த்து பார்க்கிற ஆம்பளைகள் அழகா இருக்காள் என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் அத்தரடிச்சாலும் செண்டடிச்சாலும் அதற்கேற்ப உடுப்பு உடுத்தாலும், சிலர் ஹபாய் உடுப்போம், அதிலே முன்னுக்கு வெளியிலே சில அலங்காரம் இருக்கும். அந்த அலங்காரம் அவருடைய நோக்கம், உடுத்தால் என்னை போறவர்கள் பார்த்து ரசிக்க வேண்டும், அந்த மாதிரி உடுத்தால் அல்லது அந்த மாதிரி நடந்தால். சில பெண்கள் நடக்கிற போதே நடையிலேயே ஆண்களை சாய்ப்பார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் ஒரு நடையை சொன்னார்கள். ரூசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, கொண்டையை அப்படியே முடியை சேர்த்து தலையிலே ஒட்டகத்தின் ஏரிகள் இருப்பதை போன்று மேலே உச்சத்திலே கொண்டை கட்டுவார்கள். அது பெண்களுக்கு ஒரு கவர்ச்சி. நெடிய முடி இருப்பது அன்றிருந்த ஜெனரேஷன் விரும்பினார்கள், என்றும் விரும்புகிறார்கள். அந்த முடியை ஆண்களை கவர்வதற்காக கொண்டையாக்கி மேலே கட்டி ஆண்களை இழுப்பது, இந்த மாதிரி உடுப்பார்கள்.
இவர்களுக்கு சொர்க்க வாசனையும் கிடையாது, சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்பது வேறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிற போது என்ன கூறுகிறார்கள்? அதனுடைய வாசனை எத்தனையோ தூரத்திற்கு வீசுமா, அந்த வாசனையும் அவர்களும் பக்கம் போகாது.